ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டியோட ரிசல்ட் பத்தின அஃபீஷியல் அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ரயில்வேல இருந்து ஜென் நம்பர் 8 2024 32,438 வேகன்சிக்கான குரூப் டி எக்ஸாம் 27 நவம்பர்ல இருந்து 10 பிப்ரவரி வரைக்கும் நமக்கு கண்டக்ட் பண்ணாங்க. இதுக்கான ஆன்சர் கீ 17 பிப்ரவரியில ரிலீஸ் பண்ணாங்க. அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு 23ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க. ஃபைனல் ரிசல்ட் மார்ச்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மார்ச் 2026ல பாத்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கானா கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதுதான் இதுக்கு காரணம். இந்த கேஸ பத்தி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த 32,000 வேகன்சிக்கு முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிபிகேஷனுக்கு பாத்தீங்கன்னா சிபிடி முடிச்சு, பிஇடி முடிச்சு ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ரிலீஸ் பண்ண ஃபைனல் ரிசல்ட்ல தெலுங்கானால இருக்கக்கூடிய சில சிசிஏ கேண்டிடேட்டுக்கு, சிசிஏ கேண்டிடேட்னா யாருன்னா ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணிருப்பாங்க. சோ இவங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாரையும் மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதுவாங்க. அது போக இவங்களோட அப்ரண்டிஷிப் மார்க்கை ஆட் பண்ணி தான் இவங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போது அவங்களோட அந்த அப்ரண்டிஷிப் மார்க்ல சில குளறுபடிகள் நடந்ததாக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தெலுங்கானா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. ஓகே, அதனால எங்களுக்கு எங்களோட சிபிடி மார்க்கை மட்டும் வச்சு ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுங்க. எங்களோட இந்த ஃபைனல் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த 32,438 வேகன்சிக்கு வச்சிருந்த இந்த சிபிடி ரிசல்ட்டை நீங்க ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் தெலுங்கானா கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. மே 23ஆம் தேதி நமக்கு லாஸ்ட் ஹியரிங் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த டேட்ல ஹியரிங் நடக்கல. ஏன்னா கோர்ட் லீவு. ஓகேவா? சோ அதனால அந்த கேஸ் அந்த ஹியரிங் பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல நடக்குங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்குதான் ஜூன் 3ஆம் தேதி. இந்த மாசத்துல எப்பனாலுமே அடுத்த ஹியரிங் நடக்கலாம். ஓகே, இப்போ ரயில்வேல இருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிசல்ட்டுக்கு இந்த ஹியரிங்ல ஓகே இந்த கேஸ் நடக்குது இல்லையா, இந்த கேஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்ததும் நாங்க ரிசல்ட்டை இம்மீடியட்டா ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் ரயில்வேயோட ரிப்ளை. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. குரூப் டி ரிசல்ட் இஸ் awaiting the outcome of a case before the Telangana High Court regarding the weightage of Act apprenticeship mark in the final merit list. The judgment is expected shortly based on the court's decision. Further result will be published tentatively June 2026. அதாவது இந்த கேஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா நாங்க ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு மந்த்தும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜூன் 2026ல உங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட் நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி மந்த் அவங்க சொல்லிட்டாங்க, ரயில்வே சைட்ல இருந்தே சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஹியரிங்ல கண்டிப்பா அந்த கேஸுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அடுத்த நாளோ இல்லைன்னா அதுல இருந்து 2 நாள்ல இல்லைன்னா ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா பிஇடிக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் கடைசிக்குள்ள இல்லைன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்குள்ள ஓகே மேக்சிமம் இந்த ஜூன் லாஸ்ட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஇடி இருக்கும். ஆல்ரெடி இந்த சிபிடி முடிச்சிட்டு பிஇடிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட், இந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் உங்களோட பிஇடி பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா சிபிடில நாம எவ்வளோ மார்க் எடுத்தாலும் இந்த பிஇடில கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். ஸோ டெய்லி ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ ஒரு 60 மார்க்கு, ஏன்னா உங்களோட ஷிஃப்ட்டை பொறுத்து மாறும். ஈஸி ஷிஃப்ட், மாடரேட் ஷிஃப்ட், டிஃபிகல்ட் ஷிஃப்ட்னு எல்லா ஷிஃப்ட்டையும் வச்சு பர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் எல்லாமே பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களோட ஸ்கோர் நீங்க ஒரு 60 மார்க் ஓகே உங்களோட அந்த ஆன்சர் கீழே செக் பண்ணிருப்பீங்க. ரா மார்க் 60க்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க பிஇடி பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் பிஇடிக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த ரிசல்ட் வந்த பிறகு பிஇடி பிராக்டிஸ் பண்ணுவோங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா இமிடியேட்டா 1 வீக்ல பிஇடியோட டேட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு வாரத்துக்குள்ள பிராக்டிஸ் பண்ணி பிஇடிக்கு ரெடியாக முடியுமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம். அதனால என்ன பண்ணுங்கன்னா இப்ப இருக்கிற டைம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே கொண்டு போங்க. அது மாதிரி பிராக்டிஸ் பண்ணவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, பிசிக்கல்ல கண்டிப்பா நீங்க குவாலிஃபை ஆகணும்.
ஸோ அப்போ ரயில்வே சொல்லியிருக்கிறபடி பார்த்தா இந்த ஜூன் எண்டுக்குள்ள நம்ம குரூப் டியோட ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ இப்போ 22,000 வேகன்சிக்கு நாங்கள் குரூப் டிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். எங்களுக்கு எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவங்களோட பிஇடி முடிஞ்சது உடனே பார்த்தீங்கன்னா ஜூலைல உங்களோட எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்படியும் எக்ஸாம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், ஓகே, ஜூலை கடைசிக்குள்ள உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக்ல இந்த இப்போ 22,000 வேகன்சிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா குரூப் டி எக்ஸாம், அதுக்கான சிபிடி எக்ஸாம் டேட் வந்துரும். சோ கரெக்டா உங்களுக்கு ஒரு 60 டேஸ் 55 டேஸ் தான் டைம் இருக்கு. சோ இந்த டைம்ல நீங்க வந்து மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே படிக்கணும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஸோ 22,000 வேகன்சிக்கு வந்த நோட்டிஃபிகேஷனை நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெய்லி மார்னிங் லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த லைவ் கிளாஸ்ல குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியா நடந்து முடிஞ்ச குரூப் டியோட 101 ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்க படிக்கலனாலும் இந்த லைவ் கிளாஸை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 நாளைக்கான லைவ் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, கரெக்டா உங்களுக்கு 70 டேஸ் வந்து இந்த லைவ் கிளாஸ் வந்து இருக்கும். இன்னும் 64 டேஸ் வந்து கண்டினியூஸா லைவ் கிளாஸஸ் இருக்கும். நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, ஓபன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கல, லாஸ்ட் மினிட்ல எனக்கு ஒரு ரிவிஷன் தேவைப்படுதுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த லைவ் கிளாஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைவ் கிளாஸ் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபைனல் பேட்ச் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னையில இருந்து நாம வந்து 2500 வந்து கோர்ஸோட ஃபீஸ் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு டீம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லைஃப் டைம் வேலிடிட்டினா ஃபீஸ் வந்து 2500 வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ லாஸ்டா 5 கூப்பன் கோட்ஸ் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க 1999 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ இந்த 5 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 2500 சேஞ்ச் ஆகிரும் லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு. ஓகே, இந்த ஃபைனல் பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணணும், லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயர் வேலிடிட்டினா 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி எனக்கு குரூப் டிக்கு டெஸ்ட் வேணும், நான் டெஸ்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ அடுத்து பிஇடிக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ரிசல்ட் வந்துருச்சுன்னா பிஇடியோட டேட் வந்துரும். பிடியோட டேட் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் வந்துரும். அப்படி பார்க்கும்போது ஆகஸ்ட்ல அடுத்த குரூப் டிக்கான எக்ஸாம் கன்ஃபார்மா இருக்கும். 22,000 வேகன்சிக்கான ரிட்டன் எக்ஸாமுக்கான இது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இருக்கும். பிஇடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலைல மேக்ஸிமம் ஜூலைல இருக்கும். ஓகே, ரயில்வே வந்து உங்களுக்கு ஜூன்ல நாங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அங்க ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். ஓகேவா, அதனால உங்களுக்கு ஜூலைல பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா பிஇடி இருக்கும். ரிட்டன் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு பிஇடில விட்டுறக்கூடாது. ஸோ பிஇடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கும் இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. படிங்க, படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். கிடைக்கிற டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவங்க எப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எப்போ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு அதுக்கு வெயிட் பண்ணாம கரெக்டா உங்க சைட்ல நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ, பிஇடிக்கு ரெடி ஆகணுமா பிஇடிக்கு ரெடி ஆகுங்க. அடுத்து 22K வேகன்சிக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு ரெடி ஆகணுமா அதுக்கு ரெடி ஆகுங்க. சிலபஸ் முடிச்சிட்டீங்களா, டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் எடுக்கும்போது எவ்வளவு மார்க் வருதுன்னு பாருங்க. அந்த மார்க் 60 70 வருது அப்படின்னா அதை 90 மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.